क्लास 7 नई बाल सुलभ माला बुकला लेसन 3 गाँवों में बसता भारत भारत dwells in villages are the backbone of our country அப்படிங்கறத அந்த லெசன்ல பார்க்க போறோம். पाठ प्रवेश इंट्रोडक्शन. इस पाठ में गांधी जी के कथन भारत गाँवों में बसता है की सच्चाई को दर्शाया गया है. வில்லேஜஸ் ஆர் த பேக் போன் ஆஃப் அவர் கண்ட்ரி அப்படிங்கிற காந்திஜியோடைய ஸ்டேட்மெண்ட்டை எவ்வளவு உண்மை அப்படிங்கிறது தான் இந்த லெசன்ல காமிச்சிருக்காங்க. गांव का परिवेश आनंददायक होता है तथा शुद्ध स्वच्छ और सुगंधित हवा से भरपूर रहता है. வில்லேஜோட என்விரான்மெண்ட் வந்து இட்ஸ் வெரி பிளசன்ட். அதில் பியூர் க்ளீன் அண்ட் ஃப்ராக்ரண்ட் நல்ல நறுமணமான காற்று ஃபுல்லாக இருக்கும். இந்த லெசன்ல கார்த்திக்னு ஒரு பையன் தன்னோட ஃப்ரெண்ட் ஷேகருக்கு லெட்டர் எழுதுற மாதிரி இந்த லெசன். प्रिय मित्र शेखर, सप्रेम नमस्ते. डियर फ्रेंड शेखर, विथ लव नमस्ते. मुझे तुम्हारा पत्र मिला और सभी साथियों के समाचार भी मिले, पर पत्र का उत्तर शीघ्रता से इसलिए नहीं दे पाया क्योंकि इस बार गर्मी की छुट्टियों में मैं अपने दादा दादी के पास गांव चला आया था. எனக்கு உன்னுடைய லெட்டர் வந்து கிடச்சிது. அதுக்கப்புறம் நம்ம எல்லா ஃப்ரெண்ட்ஸோடைய செய்தியும் கிடச்சிது. ஆனால் லெட்டருக்கு என்னால் சீக்கிரமே ஆன்சர் பண்ண முடியல. ஏன்னா நான் இங்கே சம்மர் வெக்கேஷனுக்காக என்னுடைய அப்பா வழி தாத்தா பாட்டி வீட்டுக்கு இங்கே கிராமத்துக்கு வந்திருக்கேன். இசி गांव में मेरे नाना नानी का घर भी है. இதே கிராமத்தில் தான் என்னுடைய அம்மா வழி தாத்தா பாட்டியோட வீடும் இங்கே தான் இருக்குது. मुझे अपने गांव आकर बहुत अच्छा लगा. எனக்கு இங்கே இந்த கிராமத்துக்கு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. मित्र, गांव का जीवन बहुत ही शांतिदायक होता है. फ्रेंड, இங்க கிராமத்தோட வாழ்க்கை ரொம்ப அமைதியான வாழ்க்கையா இருக்கு. यहाँ शहरों की बाती शोर शराबा और निरंतर भाग दौड़ नहीं है. இங்கே நம்ம சிட்டிஸில் இருக்கிற மாதிரி ரொம்ப லவுட் நாய்ஸ் சத்தமாக இருக்கிறது, அப்புறம் அங்கே எல்லாருமே கண்டினியூஸாக எங்கேயாவது ஓடிட்டே இருப்பாங்க, ரொம்ப அவ்வளோ பிஸி லைஃபாக இருப்பாங்க. அதெல்லாம் இங்கே இல்லவே இல்லை. मैंने यह भी अनुभव किया है कि भारत का सच्चा सौंदर्य गाँवों में ही बसता है. நான் இங்கே வந்து இன்னும் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன பண்ணேன்னா, இந்தியாவோட ட்ரூ பியூட்டி லைஸ் இன் த வில்லேஜஸ். तुम्हें पता ही है कि भारत गांवों का देश है. यू नो वेरी वेल दैट इंडिया इज अ कंट्री ऑफ विलेजेस. हमारे देश की 60-70% जनसंख्या अब भी गांवों में बसती है. நம்ம நாட்டோட 60 to 70% of the population இன்னமும் கூட now even now also mainly they live in the villages. मित्र, गाँवों के लोगों का हृदय सच्चा और पवित्र होता है. ஃப்ரெண்ட், இங்கே கிராமத்து மக்களுடைய ஹார்ட் வந்து இட்ஸ் வெரி ட்ரூ அண்ட் பியூர், உண்மையாகவும் நல்ல पवित्रमाओं इருக்கு. यहाँ सादा जीवन उच्च विचार की झलक मिलती है. We get a glimpse of simple life and high thinking. அவங்க லைஃப் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு, பட் அவங்க எண்ணங்கள்லாம் உயர்ந்து இருக்கு. उनका मन छल कपट रहित होता है और उनके मन में प्यार स्नेह और एक दूसरे के प्रति सहानुभूति का भाव कूट कूट कर भरा है. அவங்க மனசுல வந்து கள்ளங்கபடம் இல்லாம இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க மனசுல லவ் அஃபெக்ஷன் அண்ட் சிம்பத்தி டுவர்ட்ஸ் ஈச் அதர், இந்த மாதிரி பாவங்கள் தான், இந்த மாதிரி குவாலிட்டிஸ் தான் இட்ஸ் ஃபுல்லி ஃபில்டு. मित्र, तुम तो जानते ही हो कि गांव भारत की कृषि व्यवस्था के आधार है. ஃப்ரெண்ட், யூ நோ தட் வெரி வெல் தட் வில்லேஜஸ் தான் நம்ம இந்தியா பாரதத்துடைய அக்ரிகல்ச்சர் சிஸ்டமுடைய பேஸே இதுதான், ஆதாரமே இதுதான். गाँवों में चारों ओर खेत लहलहाते दिखाई पड़ते हैं. கிராமத்தில் நாலாபுறமும் இந்த வயல்களில் வந்து அந்த நெற்கதிர்கள் கிராப்ஸ்லாம் அப்படியே வேவிங் மாதிரி காணப்படுது. அப்படியே அலை வந்து எப்படி கடலில் வேவ் மாதிரி இருக்கும், அதே மாதிரி இங்கே கிராப்ஸ்லாம் we can see like that. ग्रामीण लोग व्यर्थ पैसा खर्च नहीं करते हैं. இங்கே வில்லேஜ் மக்கள்லாம் யூஸ்லெஸ்ஸாக மணியை ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. वे सादा भोजन करते हैं और सादे कपड़े पहनते हैं. அவங்க எல்லாருமே சிம்பிளான ஃபுட் தான் சாப்பிட்றாங்க, அப்புறம் சிம்பிள் क्लोथ्स தான் வியர் பண்ணுறாங்க. यहाँ के लोग सुबह सूर्योदय से पहले ही उठ जाते हैं और दिन भर खेतों में खड़ी मेहनत करते हैं. இங்கே உள்ள மக்கள்லாம் காலையில் ஏர்லி மார்னிங்கே சன்ரைஸ்க்கு முன்னாடி எஞ்சிக்கிறாங்க. எஞ்சிட்டு ஃபுல் டே வயலில் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க.
मित्र, मैं भी जल्दी उठ जाता हूँ और रोज के कार्यों से निवृत्त होकर दूध पीता हूँ तथा मामा के साथ खेतों की ओर निकल जाता हूँ. ஃப்ரெண்ட், இங்க நான் கூட சீக்கிரமே எந்திக்கிறேன் அவங்கள மாதிரியே. அதுக்கப்புறம் டெய்லி யூஸ்வலாக ரொட்டீன் ஒர்க்ல இருந்து ஃப்ரீ ஆகி என்ன பண்றேன்னா பால் குடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா மாமா கூட சேர்ந்து வயலுக்கு வந்து கிளம்பிடுறேன் நான். यहाँ प्रातः काल का मौसम बहुत ही सुहावना होता है. இங்க ஏர்லி மார்னிங்கோட வெதர் வந்து இட்ஸ் வெரி டிலைட்ஃபுல் டு சி. அது ரொம்ப வந்து பிளசண்டா இருக்கும். चारों ओर चिड़ियों की चहचहाहट, लहलहाते खेतों, कल कल करती नदी और फलों के हरे भरे बागों से जो सुख और खुशी मिलती है वह शहरों में कभी नहीं मिलती है. இங்க நாலாபுறமும் அந்த குருவிகளுடைய அந்த சிர்பிங் சத்தம், அதுக்கப்புறம் வயல்ல வந்து அந்த நெற்கதிர்களுடைய அந்த வேவிங் நேச்சர், அப்புறம் கலக்கல நதியோட சத்தம், அப்புறம் இந்த கார்டன் பழத்தோட்டத்துல எல்லாம் வந்து எவ்வளவு பச்சை பசேன்னு இருக்கிற பழத்தோட்டத்துல எல்லாம் இருக்கிற அங்கேருந்து கிடைக்கிற அந்த ஹாப்பினஸ், ஜாய் எல்லாம் இங்க நல்லா கிடைக்குது. அது வந்து சிட்டிஸ்ல கண்டிப்பா கிடைக்கவே கிடைக்காது. वहां तो अब दुआ क्लोरीन मिला पानी और प्रदूषित हवा ही मिलती है. அங்க சிட்டிஸ்ல என்னமோ இப்ப வந்து ஒன்லி ஸ்மோக், அப்புறம் குளோரின் மிக்ஸ்டு வாட்டர், குளோரின் கலந்த தண்ணி, பொல்யூட்டட் ஏர் இதுதான் கிடைக்குது இங்க சிட்டிஸ்ல எல்லாம். गाँवों में ही मैंने प्रकृति का शुद्ध रूप देखा है. विलेजல தான் நேச்சரோடைய பியூர் ஃபார்ம் நான் பார்த்திருக்கேன். सचमुच जो आनंद मुझे यहाँ के खेतों, बाग बगीचों तथा कच्चे लिपे पुते घरों में मिलता है वह आनंद मुझे शहर में नहीं मिला. ஆக்சுவலா இங்க வயல்கள்ல, அதுக்கப்புறம் கார்டன்ஸ்ல, அந்த மட் ஹவுசஸ்லாம் கிடைக்கிற சந்தோஷம் வந்து எனக்கு அந்த சிட்டில எனக்கு அந்த சந்தோஷம் கிடைச்சதே இல்லை. मित्र, मैं अपने इस गांव में करीब 2 सालों के बाद आया तो मुझे यहाँ के परिवेश में बहुत परिवर्तन नजर आया. फ्रेंड, நான் இங்க இந்த வில்லேஜுக்கு ஆல்மோஸ்ட் அபவுட் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் இங்க வந்திருக்கேன். அதனால எனக்கு இங்க உள்ள ஆம்பியன்ஸ், அந்த என்விரான்மெண்ட்ல சேஞ்ச் வந்து நல்லா விசிபிளாவே தெரியுது. भारत के गांवों में भी अब शहरों की बाती काफ़ी सुविधाएं पहुंच गई. இந்தியாவில் உள்ள வில்லேஜஸ்லேயும் சிட்டிஸில் இருக்கிற மாதிரியே நல்ல ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கே நல்லாவே ரீச் ஆயிடுச்சு. अब यहाँ भी बिजली, मोबाइल, टेलीविजन, टेलीफोन, कंप्यूटर, सड़क तथा पानी के नल जैसी सुविधाएं उपलब्ध हैं. இப்போ இங்கேயும் கூட, அதாவது வில்லேஜில் கூட இந்த சிட்டி மாதிரியே எலக்ட்ரிசிட்டி, அப்புறம் மொபைலு, டெலிவிஷன், டெலிஃபோன், கம்ப்யூட்டர், ரோடு, அதுக்கப்புறம் டேப் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இங்கேயும் அவைலபிள் ஆயிடுச்சு. अब किसान आधुनिक कृषि यंत्रों का प्रयोग करते हैं और खेतों को जोतने का काम ट्रैक्टर से करते हैं. இப்போ எல்லா ஃபார்மர்ஸ்லாம் மாடர்ன் ஃபார்மிங் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஃபீல்ட்ஸ்லையும் வயல்கள்லையும் அவங்க அந்த ப்ளவிங்கான வேலையை டிராக்டர் தான் வச்சு செய்கிறாங்க. खेतों की सिंचाई के लिए भी ट्यूबवेल का प्रयोग होता है. வயல்களுக்கெல்லாம் நீர் பாய்ச்சறதுக்கு, இரிகேஷனுக்காக டியூப்வெல் சிஸ்டம் தான் யூஸ் பண்றாங்க. मुझे यह देखकर बहुत खुशी हुई. எனக்கு இதை பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. गांवों में अब स्कूल, सार्वजनिक भवन, अस्पताल और शौचालय भी बन गए हैं. இப்போ வில்லேஜ்ல கூட ஸ்கூல்ஸ், பப்ளிக் பில்டிங்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் கட்டப்பட்டிருக்கு. गलियों की सड़कें भी पक्की हो गई हैं. स्ट्रीट्ஸ்ல रोड्स கூட have been paved. அதாவது நல்ல paved roadsலாம் வந்துருச்சு. यह सब देखकर मैंने तो अभी से सोच लिया है कि बड़ा होकर डॉक्टर बनूंगा और यहाँ पर जन सेवा करूंगा. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் இப்பவே வந்து டிசைட் பண்ணிட்டேன். என்னன்னா, நான் பெருசாயிட்டு டாக்டரா தான் ஐ வில் பிகம் எ டாக்டர். அதுக்கப்புறம் இங்க வந்து நான் ஐ வில் சர்வ் ஃபார் த பீப்புள் ஹியர். हाँ, एक बात और मैंने यहाँ देखी. இன்னொரு விஷயம் நான் இங்க பார்த்தேன். यहाँ भारतीय संस्कृति के दर्शन बखूबी होते हैं. இங்க வந்து இந்தியன் கல்ச்சரை வந்து நல்ல எக்ஸலண்டா we can see here. यहाँ त्योहार और उत्सव अब भी परंपरागत तरीके से मनाए जाते हैं. இங்க ஃபெஸ்டிவல்ஸ் அண்ட் செலிப்ரேஷன் இப்போ கூட பாரம்பரிய முறையில सेलिब्रेट பண்றாங்க. मेरे मामा जी ने मुझे बताया कि
इस बार दिवाली पर आकर देखूं कि यह त्योहार यहाँ कितने परंपरागत तरीके से मनाया जाता है. என்னுடைய மாமா கூட சொன்னாரு என்னன்னா இந்த முறை தீபாவளிக்கு கண்டிப்பா வரணும், வந்து அந்த தீபாவளி ஃபெஸ்டிவல்ல எவ்வளவு வந்து பாரம்பரிய முறைப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படிங்கறத வந்து பார்க்க சொன்னாரு. अच्छा मित्र, ओके फ्रेंड, मैंने गांव के जीवन में जो कुछ भी देखा मुझे इतना अच्छा लगा कि वापस आने का मन ही नहीं कर रहा. நான் இங்கே கிராமத்தில் உள்ள வாழ்க்கையை வந்து பார்த்துருக்கேன், நல்லா பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இது எவ்வளவு நல்லா இருக்குன்னா எனக்கு திரும்ப அங்கே வர்றதுக்கு மனசே இல்லை. अब लिखना बंद करता हूँ और पत्र को समाप्त करता हूँ. நான் இப்போ எழுதுறதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ ஆல்சோ ஃபினிஷ் த லெட்டர். पूजनीय चाचा जी चाची जी को प्रणाम कहना. मर्यादे अंकल को आंटी को என்னுடைய நமஸ்காரத்தை சொல்லிடு. तुम्हारा मित्र कार्तिक, योर फ्रेंड कार्तिक. हमने सीखा, व्हाट वी हैव लर्नड इन दिस लेसन. गांव में प्रकृति की अनूठी शोभा देखने को मिलती है. வில்லேஜ்ல இயற்கையோட யூனிக் பியூட்டியை நம்ம பார்க்க முடியுது. हमें शहरों में भी अधिक से अधिक वृक्ष लगाने चाहिए और प्रकृति को दूषित होने से बचाना चाहिए. நம்ம சிட்டிஸ்லயும் மோர் அண்ட் மோர் ட்ரீஸ் வந்து நம்ம பிளான் பண்ணணும், so that we can save the nature from getting polluted. அந்த பொல்யூஷன்ல இருந்து நம்ம காப்பாற்ற முடியும். Thank you.